நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகலை, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்தில் பிறந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல உங்களுடைய மனசுல உள்ள வலியும் வேதனையும் கடந்து போகுது. அப்படியே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கீங்க. இது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமான்னு ஏதேனும் குழப்பமான மனநிலையில இருந்தீங்கன்னா உங்க மனசு இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, தெளிவான சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப சிக்கலா போய்கிருக்கு. எல்லாரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்களுடைய பதில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி. உண்மையிலேயே காதலில் வெற்றி பெற்றுவேனா, எனக்கான காதல் கிடைச்சிக்குமா, இனி அவர் புரிஞ்சுக்குவாரா, இனி அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தத்துடன் அல்லது அதிகமான அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய நம்முடைய ரிஷபராசியில யார் யாரெல்லாம் காதல் பண்றீங்களோ, ஸோ உங்க காதல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் சார். காதலாம் 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் மட்டும் கிடையாது சார். பொதுவாகவே மனைவியை நேசிக்கிறவங்க, கணவனை நேசிக்கக்கூடிய நபர்கள் கூட இப்ப கஷ்டத்துல தான் இருக்கீங்க. உங்க வீட்டில் உள்ள உங்களுடைய பாசக்கார உறவுடைய பாசம் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்மையான பாசம், வெளிப்படையான பாசம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். அதுபோல் போராடிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு இந்த போராட்டத்துக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு சரியான ஒரு பாதை, சரியான விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக எடுத்துக்கலாம். எந்த போட்டியில ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கலந்து கொண்டாலும், மாணவ செல்வங்களுக்கு சரி, அல்லது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிஷபராசிக்காரங்க எந்த போட்டியில கலந்துட்டாலும் போட்டியில வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிரகம் சூப்பராக கொடுக்குது. நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பு, தங்கை நகையை ஏதோ அடகு வச்சுதான் மீட்கக்கூடிய அமைப்புலாம் சூப்பரா இருக்கு. இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கட்டாயமா ரிஷபராசிக்காரங்க கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள கவனமா இருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் நிதானமா பொறுமையா போகணும். அவசரப்படாம கரெக்டா போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாசத்துல அற்புதங்களையும் அட்டகாசங்களையும் பெறக்கூடிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது.